ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் ஒரு வெள்ளை நிற வாத்தை வளர்த்து வந்தாரு. தினமும் காலையில அவர் அந்த வாத்துக்கு இரைகளை போட்டு ரொம்பவும் அன்பா அந்த வாத்தை வளர்த்துட்டு வந்தாரு. ஒரு நாள் காலையில வாத்து தன்னோட கூட்டுல ஒரு பொன் முட்டையை இட்டது. அதை பார்த்த விவசாயி ஆச்சரியப்பட்டு, அடடா, இது உண்மையிலேயே பொன் முட்டை தானா அப்படின்னு சொல்லி முட்டைய சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த முட்டைய சந்தையில வித்து பணம் வாங்கிட்டு வந்தாரு. தினமும் வாத்து முட்டையிட ஒவ்வொரு முட்டையா இவர் சந்தையில வித்து பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவரோட குடும்பம் தினமும் விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. வாத்தும் தினமும் தங்க முட்டை இட்டது. ஒவ்வொரு முட்டையா எடுத்துட்டு போய் வித்து நிறைய பணங்கள் சம்பாதிச்சாரு. இப்படியே பல நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பணக்காரருக்கு ஒரு தீய எண்ணம் வந்தது. என்னன்னா, தினமும் ஒவ்வொரு முட்டையா நம்ம எடுத்துட்டு போய் வித்து எப்ப இன்னும் பெரிய பணக்காரராகிறது, அதனால வாத்து வயிற்று கிழிச்சு உள்ள இருக்க எல்லா முட்டைகளையும் ஒரே முறை எடுத்து வித்துட்டு நம்ம இன்னும் பெரிய பணக்காரராகலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாரு. அதுபடி வாத்தை ஒரு இருட்டறைக்கு எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போய் கத்தி வச்சு வாத்தோட வயிற்றை கிழிச்சாரு. கிழிச்சு உள்ள பார்த்தோன்னே அந்த பணக்காரருக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னா, தங்க முட்டை எல்லாம் சாதாரண முட்டையா இருந்தது. வயிற்றுக்குள்ள ஒரு தங்க முட்டை கூட இல்லை, எல்லாமே சாதாரண முட்டை. அதை பார்த்த பணக்காரர் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. இப்படி வாத்தை கொண்டுட்டமேன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தாரு. பார்த்தா மாடி வீடு மறுபடியும் ஏழை வீடா குடிசை வீடா மாறிடுச்சு. அவருக்கு ரொம்பவும் பேரதிர்ச்சி. இப்படி வாத்தையும் பறி கொடுத்து வீட்டையும் பறி கொடுத்துட்டோன்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டாரு. வீட்டுக்கு வெளியில வாத்தோட வெறும் கூட்டை பார்த்து வாத்து இல்லாததை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. இப்படி பேராசையால நம்ம மறுபடியும் ஏழையாகிட்டோம், வாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னோட தவறை நினைச்சு வருத்தப்பட்டாரு. இக்கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, பேராசை பெரு நஷ்டத்தை விளைவிக்கும்.